கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார செய்திக்கும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைவணங்கி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறைத்து உம்முடைய சத்தியத்தில் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். கேட்கிற உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தையானது கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் தொடர்ந்து நாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 10 17 வரை உள்ள பகுதியை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை உள்ள பகுதி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்தில் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு ஸ்திரீ நிமிர முடியாத, கூன் விழுந்து மேல் நோக்கி பார்க்க முடியாமல் தரையை நோக்கி பார்க்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை அங்கே அவர் பார்க்கிறார். பார்த்து அந்த ஸ்திரியை அவரை அழைக்கிறார். அழைத்து அந்த ஸ்திரியை சுகமாக்கி அவர்கள் முன்பதாக நிறுத்துகிறார். அந்த ஸ்திரியை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, சாத்தானால் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு பிசாசு அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான். என்ன விதமான கட்டு? கீழ் நோக்கியே பார்க்கும்படி அந்த பெண்ணை குனிந்து நிற்கும்படி அவன் மாற்றியிருந்தான். அந்த பெண்ணால் நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கி அவர்கள் முன்பதாக நிறுத்தும் பொழுது அங்கே சலசலப்பு ஏற்படுகிறது. காரணம், ஓய்வு நாளிலே அவர் சொஸ்தமாக்குகிற ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று யூதர்களுக்குள்ளே, பரிசேயர்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு எழுகிறது. அப்பொழுது அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். ஓய்வு நாளிலே உங்கள் மாடு அல்லது கழுதை, எருது ஏதாவது குழியிலே விழுந்து விட்டால் அதை தூக்கி எடுக்க மாட்டீர்களா? இவைகளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டீர்களா? ஆனால் இந்த பெண்ணை 18 வருடமாக பிசாசு கட்டி வைத்திருந்தார். அந்த பெண்ணை விடுதலையாக்கினது மாத்திரம் ஓய்வு நாளிலே அது எப்படி தவறாக முடியும் என்று அவர்களிடத்தில் கேட்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஒரு உண்மை இருக்கிறது. ஓய்வு நாளிலே சுகமாக்குவது தவறு சரி என்பதை குறித்து அங்கே அவர் பேச வரவில்லை. ஒரு உண்மையை அங்கே சொல்ல வருகிறார். அது என்ன உண்மை? ஜெப ஆலயத்திலே ஒரு ஸ்திரீ 18 ஆண்டுகளாக மேல் நோக்கி பார்க்க முடியாத நிலையிலே பூமியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பிசாசானவன் உண்டு பண்ணியிருக்கிறான். இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். பிசாசானவன் அந்த பெண்ணுக்குள்ளே புகுந்து செயல்படவில்லை. அந்த பெண்ணை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே அவன் வைத்திருக்கவில்லை. பிசாசன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. பிசாசினால் பலவீனப்படுத்தப்பட்டிருந்த ஒரு பெண்.
அதே நேரத்தில் அந்த பெண்ணை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கடைசி வசனத்துக்கு முன்பதான வசனம் 16வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள். ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லவில்லை. ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த பெண் என்பதை அவர் அங்கே குறிப்பிடவில்லை. அந்த பெண் விசுவாசம் உள்ள ஒரு பெண். அதனால தான் 18 ஆண்டுகள் நிமிர முடியாத கூனியாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நாள் தவறாமல் வாரம் தவறாமல் ஜெபாலயத்தில் வந்து தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அந்த பெண் வந்து கொண்டே இருந்தாள். ஒருவேளை 18 ஆண்டுகள் தன்னுடைய அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபித்து கொண்டும் இருந்திருக்கலாம், நமக்கு அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த பெண் அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிறாள், அனுதினமும் வந்திருப்பாள். ஸோ அந்த பெண்ணுக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கிறது. கர்த்தர் மீது கோபப்படவில்லை. 18 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை சிறு வயதிலிருந்து அந்த பெண் நல்ல ஒரு நிலையில் இருந்திருக்க முடியும். நிமிர்ந்து நடக்கக்கூடிய, நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்க முடியும். இடையில ஏற்பட்ட ஒரு பலவீனம், இடையிலே பிசாசானவன் அந்த பெண்ணை பலவீனப்படுத்தி நிமிர முடியாதபடி குனிந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண்ணை தள்ளிவிட்டான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை சுகமாக்கி இருக்கிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு திருச்சபைகளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான பணி என்னவென்றால், கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு விசுவாசியும் மேல் நோக்கி பார்க்கவும் மேல் நோக்கிய பயணத்தை தொடரவும் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ ஒரு விசுவாசியினுடைய பிரதான கடமை, பிரதான வேலை, பிரதான நோக்கம் மேல் நோக்கி பார்ப்பது. கிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ, பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்தை வாஞ்சித்து அந்த இடத்தை தேடி அதற்காக வாழ்வதுதான் விசுவாசியினுடைய வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கடமை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சற்று நம்மை நாமே சோதித்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அனைத்து விசுவாசிகளும் மேல் நோக்கி பார்க்கிற தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுகிற அந்த கடமையை நாம் சரியாக செய்கிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பெண்ணை திருச்சபைக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த நிலையிலே நாம் பார்ப்போமானால் இன்றைக்கு எந்த ஒரு திருச்சபை மேல் நோக்கிய பயணத்தில் இருக்கிறது என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அனைத்து திருச்சபைகளுமே இந்த பூமிக்குரியவைகளை தேடுகிற திருச்சபைகளாக காணப்படுகிறதை நாம் மறுக்க முடியாது. அனைத்து விசுவாசிகளுமே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமிக்குரியவைகளை தேடுகிறதுல தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதிலும் நாம் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், பொதுவாகவே குடும்பங்களிலே பெண்களை பிசாசானவன் இவ்விதமாக பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான். குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் கீழ் நோக்கிய பார்வையிலே பூமிக்குரிய தேடலிலே அந்த பெண் இறங்கிவிட்டால் அந்த கணவனுக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அந்த நபர் உலக காரியங்களிலே ஓட வேண்டியிருக்கும்.
அவ்வப்போது தேவனுக்காக தலையை காட்டி செல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை, மற்ற தன்னுடைய முக்காவாசி பணிகளை, முக்காவாசி 98% பணிகளை உலக காரியங்களிலேயே செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நபருக்கு இருக்கும். காரணம், அவருடைய மனைவி அந்த பலவீனத்தினாலே கட்டப்பட்டிருக்கக்கூடும். அவர்களுக்கு முதல் காரியமாக, முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த உலகத்தின் தேவைகள், உலகத்துக்குரிய காரியங்கள். எதை உண்ணுவது, எதை உடுப்பது, எங்கு தங்குவது, எப்படி வாழ்வது, மற்றவர்களோடு எப்படி போட்டி போட்டு வாழ்வது, மற்றவர்களைப் போல எப்படி வாழ்வது, அவர்களைப் போல எப்படி இருப்பது, இவர்களைப் போல எப்படி இருப்பது, இந்த நபர்களைப் போல எப்படி மாறுவது, இதையே அவர்கள் சிந்திப்பதினாலே கணவன்மாரை அவர்கள் தூண்டி 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 வேலைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் அவர்கள் துரத்துவதிலே, செயல்படுவதிலே அவர்களை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அனைத்து திருச்சபைகளிலும் நாம் சற்று உன்னித்து பார்ப்போமானால் பெண்கள் பகுதி தான் நிரம்பி வழியும். ஆண்கள் பகுதிகளிலே நம்ம கூட்டத்தை பார்ப்பது ரொம்ப கஷ்டம். பெண்கள் கணவன்மாரை வேலைகளுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் தேவாலயத்துக்கு வந்து விடுவார்கள். அவர்களுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது நமக்கு புரியாத ஒரு விஷயம். ஆனால் இதுதான் உண்மை. தங்களுடைய புருஷன்மாரை அவர்கள் உலக காரியங்களுக்காக வற்புறுத்துவதனாலே கணவன்மார் தேவ சமூகத்திற்கு வர முடியாத, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பெண்களுக்கு இந்த பலவீனப்படுத்தும் ஆவி இருக்கிறது. ஸோ அவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் விசுவாசிகள் தான், அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது என்றால், அது ஒரு பலவீனப்படுத்தும் விசுவாசமாக இருக்கிறது. பலவீனப்படுத்தும் விசுவாசம் அல்லது பலவீனமான விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரை தான். விசுவாசத்திலே அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். ஸோ அந்த பலவீனமான விசுவாசிகளை இந்த கணவன்மார் ஞானமாக கையாண்டு, ஞானமாக அவர்களோடு வாழ்ந்து அவர்களை சரிப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த மனைவிமார்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ற விதமாக ஓடுவதனாலே அவர்களை சரிப்படுத்த முடியவில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்தபடியே புருஷர்களே மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, கணவன்மாருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் கணவன்மாருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பிலே இடைவெளி வராமல் இருப்பதற்கும் இவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, தங்கள் பலவீனமான மனைவியினிடத்தில் விவேகமாக வாழ வேண்டும். அப்படியானால் அவர்களுக்கு இவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும், சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். எது முக்கியம், எது தேவன் விரும்புவது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது படிப்படியாக அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ரோமர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் விதமாக சொல்லுகிறது, விசுவாசத்திலே பலவீனமாய் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்களுடைய முழு சிந்தனைகளும் இந்த உலகத்தின் வாழ்வுக்குரியவைகளையே தேட ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. அதிலேயே மூழ்கி இருப்பார்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, அதை எப்படி பார்ப்பது, இதை எப்படி சரி செய்வது என்றெல்லாம் இந்த உலகத்திலேயே பார்த்து அதையே நோக்கி கொண்டிருப்பார்கள். அவர்களால் மேல் நோக்கி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே பிசாசு இந்த உலக கவலைகளினாலே அவர்களை கட்டி போட்டிருப்பான். காரணம், அவர்கள் பலவீனமான பாண்டம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வஞ்சிக்க பிசாசு எடுத்த ஆயுதம் பலவீனமான ஏவாள் தான். ஸோ அந்த ஏவாளை பலவீனப்படுத்தி அவளை குறு கொடுத்துட்டா ஆதாமை வீழ்த்தி விடலாம். ஸோ அதுதான் பிசாசனுடைய திட்டம். ஸோ இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலும் விசுவாசிகளுக்குள்ளும் ஆண்கள் புருஷர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடாமல் இருக்க காரணமே இதுதான்.
அவர்கள் தங்களுடைய பெண்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப, தங்களுடைய மனைவிமாருடைய சிந்தனைகளுக்கு, எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் ஓடுகிறார்களே தவிர, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்கிறார்களே தவிர, அவர்களுக்கு சரியான பாதைகளை காட்டுவதற்கு தவறிவிடுகிறார்கள் என்பதையே நாம் சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பெண்களிடத்திலே இந்த புருஷர்மார் மிக எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆகாப் ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக செயல்பட காரணமே அவன் தன் மனைவியின் சிந்தனை ஓட்டத்திற்கு ஏற்ற விதமாக பயணித்ததுதான். தன் மனைவியாகிய யேசபேலுக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய உண்மைகளை, மகிமையை, வல்லமையை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை போதித்திருந்தால் ஒருவேளை அந்த பெண் அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வந்திருக்க முடியும். ஆனால் இந்த ஆகாப் அவளுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு, அவளுடைய எண்ணத்திற்கு ஏற்ற விதமாக ஓட ஆரம்பித்ததினாலே தேவனை விட்டு அவள் தூரமாக பயணிக்க ஆரம்பித்தாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருந்தான். அதனுடைய விளைவு என்ன? அவனுடைய வயது முதிர்ந்த அந்த காலகட்டங்களிலே இந்த பெண்கள் தங்களுடைய வழிகளிலே சாலமோனை இழுக்க ஆரம்பித்தார்கள். ஸோ அந்த பெண்களுக்கு இந்த சாலமோன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மகிமையை எடுத்து சொல்லி இருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. ஆகவே அந்த பெண்கள் சாலமோனை தங்களுக்கு ஏற்ற விதமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பவுலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், பெண்கள் புருஷர்களுக்கு போதிக்கக்கூடாது, புருஷர்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் புருஷர்களிடத்தில் கற்றுக்கொண்டால்தான் பெண்களுடைய பலவீனம் என்ன என்பது அவர்களுக்கு புரியும். அப்பொழுதுதான் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். காரணம், கிறிஸ்து புருஷர்களுக்கு தலையாக இருந்து அந்த புருஷர்களை பெண்களுக்கு தலையாக, மனைவிக்கு தலையாக கொடுத்து அவர்களை கரை திரை இல்லாமல் பரிசுத்தப்படுத்துகிற பணியை கணவன்மாரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த மனைவியினிடத்தில் இந்த விதமான உலக காரியங்களுக்குரிய பலவீனம் என்கிற விசுவாச பலவீனம் இருக்குமானால் இந்த கணவனால் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதிலே பிரச்சனைகள் ஏற்படும். கிட்டி சேர்வதற்கு நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். கிட்டி சேர்வதிலே அந்த கணவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினைகள், அதாவது இடைவெளி உண்டாகும். ஏதோ திருப்திக்காக ஞாயிறு ஆராதனைகளிலே கலந்து கொள்வார்கள், அவ்வளோதான். மற்ற காரியங்களிலே அவர்களுடைய தலையீடு, அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் வேதம் எதிர்பார்ப்பது, தேவன் எதிர்பார்ப்பது என்ன? திருச்சபையிலே புருஷர்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுதே, திருச்சபை எப்பொழுதெல்லாம் கூடுகிறதோ, சபை எப்பொழுதெல்லாம் கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்கள் தான் அங்கே வர வேண்டும், பெண்கள் வரக்கூடாது. 100% ஆண்கள் வர வேண்டும். பெண்கள் ஏன் வர வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறதுக்கு காரணம் இருக்கிறது. அதற்குள்ளெல்லாம் நம்ம போனால் அதுக்கு நேரம் காணாது. ஸோ தேவன் எதிர்பார்ப்பது ஒரு சபை கூட்டத்திலே, திருச்சபை ஆராதனைகளிலே, திருச்சபை கூடுகிற இடங்களிலே 100% ஆண்களுடைய பிரசன்ஸ். அது இன்றைக்கு திருச்சபைகளிலே தவற காரணமே பலவீனமான பெண்கள். ஏனென்றால் அந்த பெண்களுடைய சிந்தை முழுவதும், பார்வை முழுவதும் பூமிக்குரியவைகளிலேயே இருக்கும், இந்த பூமிக்குரிய தேவைகளிலேயே இருக்கும். ஸோ அவர்களால் மேலே நிமிர்ந்து பார்க்க முடியாது. மேலே நிமிர்ந்து அவர்கள் பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டிய பலன் அவர்களுக்குள்ளே இல்லை. ஆனால் அவர்கள் விசுவாசிகள் தான். விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். பிசாசு அவர்களுக்கு பயத்தை கொடுத்து, இந்த உலகத்தின் காரியங்களுக்குரிய பயத்தை கொடுத்ததினாலே அவர்கள் விசுவாசத்திலே சற்று பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அந்த பலவீனமான அந்த மனைவிமார் பெண்களிடத்தில் இந்த புருஷர்கள், கணவர்கள் ஞானமாக வாழ வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சத்தியத்தை அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவர்கள் சரியாக நிமிர்ந்து மேல் நோக்கி பார்த்தால் மட்டும்தான் கணவன்மார், புருஷர்கள்
தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து ஒரு தேவனுக்குரிய மகிமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் ஆவிக்குரிய சத்தியமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். எந்த ஒரு திருச்சபையில், எந்த ஒரு குடும்பத்தில், எந்த ஒரு சமுதாயத்தில் மனைவி என்கிற பெண் இந்த உலகத்தின் தேவைக்கு பார்த்து கொண்டிருக்கிற, நிமிர முடியாத, குனிந்து உலகத்தையே பூமியையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக, பூமிக்குரிய தேவைகளையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாளோ, அந்த பெண் இருக்கிற வீட்டிலே, அந்த பெண் இருக்கிற திருச்சபையிலே ஆண்கள் தேவனை விட்டு தூரமாக இருப்பார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில தொடர்பு மிக தூரமானதாக இருக்கும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே அவர்கள் தவறிக்கொண்டே செல்வார்கள். அவர்கள் ஆராதனைகளிலே ஏனோதானோ என்று கலந்து கொள்வார்கள். தேவனுடைய காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நேரம் இருக்காது. காரணம், சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் வீட்டில் அவங்க இந்த உலக காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நிமிர்ந்து பார்க்க செய்ய வேண்டும். எனக்கு அன்பான ஆண்களுக்கு நான் சொல்லுவது தான், உங்களுடைய வீட்டிலே உங்கள் மனைவிமார் பலவீனமான பாண்டம். அவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய மைண்ட் செட்டு இந்த பூமிக்குரியவைகளையே தேடுகிறதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து எது முக்கியம், விசுவாசத்திலே தேவன் எப்படி, தேவனுக்குள்ளே எப்படி இருப்பது, தேவன் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திப்பார், இதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் மெதுவாக தலை நிமிர்வார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் அவர்களை தொட வேண்டுமானால் ஆண்கள் அவர்களிடத்தில் ஞானமாக, அவர்களிடத்தில் விவேகமாக வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களை தொடுவார், அவர்கள் நிமிர்ந்து பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவிலே நாம் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது கீழே பூமிக்குரியவைகளையே தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. குனிந்து நிமிர முடியாத, கூனியாக பூமியையே பார்த்து கொண்டிருக்கிற, பலவீனப்படுத்துகிற ஆவியை உடைய அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். விசுவாசம் உள்ள பெண் தான். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய மனைவிமார் இந்த விதமான பலவீனத்துக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களா என்று நீங்கள் கண்காணிக்க தவறிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக மிக முக்கியம். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு உங்களுடைய மனைவியின் பலவீனத்தினாலே அது பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மிக மிக எச்சரிக்கையோடு, ஞானத்தோடு, விவேகத்தோடு தேவன் அவர்களுடைய பலவீனத்தை, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பலவீனத்தை சுகமாக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக மன்றாடுங்கள். ஒவ்வொரு புருஷனுக்கும் தன்னுடைய மனைவியை பற்றி நன்கு தெரிந்திருக்கும். மனைவியினுடைய சிந்தனை என்ன, எதை குறித்து சிந்திக்கிறாள், உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாளா, தேவனுக்குரியவைகளை தேடுகிறாளா? அப்போ அவளுடைய சிந்தனை உலகத்துக்குரியவைகளை நோக்கி போகும் பொழுது அவளுக்கு கற்றுக் கொடுப்பது புருஷனுடைய வேலை. அதில் தவறிவிடாதீர்கள். அது மனைவியினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரை, ஒரு பலவீனம், ஒரு குறைபாடு, அதை சரி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து திருச்சபையை ஸ்திரீக்கு, பெண்ணுக்கு, மனைவிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே இந்த திருச்சபையாகிய மணவாட்டியை கரை திரை இல்லாமல் பரிசுத்தப்படுத்துவது அவருடைய வேலை. அதே வேலைதான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பணி. தன்னுடைய மனைவியின் பலவீனத்தை சரிப்படுத்த, தன்னுடைய மனைவியின் குறைவை சரிப்படுத்துவது கணவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணி. இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஈசாக்கு, ரெபேக்கா, இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு உண்மை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரெபேக்காளுக்கு அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லை. இது அவளுக்கு ஒரு குறை, அவளிடத்தில் காணப்பட்ட ஒரு குறை. அப்போ இந்த ஈசாக்கு மனைவிக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு தேவன் ரெபேக்காளினுடைய குறையை சரி செய்கிறார். ஸோ மனைவிக்காக கணவன் தான் ஜெபிக்க வேண்டும்.
நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கிட்ட கூட போகலாம், எவ்வளோ பெரிய மனிதர்களிடத்தில் பரிசுத்தவான்களிடத்தில் போகலாம், கேட்கலாம், அவர்களால் உங்களுடைய மனைவிக்காக உங்களுக்காக ஜெபிக்கலாம், அது தவறல்ல. ஆனால் அதைவிட அவர்களுடைய ஜெபங்களை விட கணவனுடைய வேண்டுதலுக்கு தேவன் நிச்சயம் செவி சாய்ப்பார். காரணம், மனைவியின் குறைவை சரி செய்கிற பணி, சரி செய்கிற பொறுப்பு கணவனிடத்திலே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கணவன் அதை உணர்ந்து மனைவியினுடைய குறையை, மனைவியினுடைய பலவீனத்தை சரி செய்ய தேவனுடைய பாதத்தில் அமராவிட்டால் கணவனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு பாதிக்கப்படும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஓடிவிடுவோம். மனைவி தூண்டுகிறபடி, மனைவியுடைய என்ன ஓட்டத்திற்கு ஏற்றபடி உலகத்தையே நாடி தேட ஆரம்பித்து விடுவோம். நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது? மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? மேலானவைகளை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது இந்த பூமிக்குரிய காரியங்களையே முதலாவது முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக ஓடிக்கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய காரியங்களிலே தலையிடுகிறவர்களாக இருக்கிறோமா? தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். 18 ஆண்டுகள் நிமிர முடியாமல் கூனியாக இருந்த, பிசாசினால் கட்டி வைக்கப்பட்டிருந்த, பலவீனப்படுத்தப்பட்டிருந்த ஒரு பெண்ணை நீர் சுகமாக்கினீர். அதிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே, திருச்சபைகளிலே, திருச்சபை இதில் பெண்கள் இவ்விதமாக பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். தேவனுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவிலே பாதிப்பு ஏற்படும், அது விரிசல் ஏற்படும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்களுடைய விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கிறது. உலகத்துக்குரிய காரியங்களை கீழ் நோக்கி பார்த்து, பூமியையே பார்த்து, பூமியிலேயே அவர்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்கிற அவர்களை நீர் தொட்டு சுகமாக்குகிறீர். அவர்கள் உம்முடைய கரத்தினால் சுகப்படும் பொழுது அவர்கள் நிமிர்ந்து மேல் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்கள் கிடைக்கிறது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற குடும்பங்களிலே கணவன்மார் ஞானமாக இருந்து செயல்படவும், ஞானமாக விவேகத்தோடு அவர்களோடு வாழும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட பலவீனமான பெண்களுடைய பலவீனத்தை சரி செய்வதற்கு கணவன்மார் உம்மிடத்திலே மன்றாட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சோதித்து அறியவும், சீர்தூக்கி பார்க்கவும் நீர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.